எனக்கு என் பசங்க வரும்போது இருக்கணுமே சொல்லி 3 பெட்ரூம் வாங்கணும். சோ அது இளைப்பாறுதல் கிடையாது. அப்போ நெடு நாளாய் காத்திருத்தல். அப்போ எதுக்காய் காத்து? நாளில் நாம் காணப்போகிற அல்லது நாம் கேட்க போகிற செய்தியானது விசுவாசத்தை குறித்து. நாம் தியானிக்க போற வார்த்தையானது நீதிமொழிகள். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அப்போ நெடு நாளாய் காத்திருத்தல். அப்போ எதுக்காய் காத்திருக்கிறோம்? முதல்ல அந்த கேள்வி எனக்கு சொல்லுங்க. எதுக்காய் காத்திருக்கிறேன்? தேவைகள் பூர்த்தி செய்ய, மன்னிக்கவும் நாம் இதற்காக காத்திருக்கவில்லை. பாருங்க நமக்கு தெரியல நம்ம எதுக்காக காத்திருக்கவில்லை. இன்னைக்கு உலகத்திலே நம்ம தேவைதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லையா? ஆனா அதுக்காக நம்ம காத்திருக்கல. God called us by name and he promised us. அவர் உங்களை என்னையும் உங்களையும் பேர் சொல்லி அழைத்தார். அவர் சொன்னார், நான் உங்களை மேன்மையாய் வைப்பேன் என்று சொன்னார். அவர் சொன்னார், அவர் சுகம் அளிக்கிற தேவன், அவர் சுகம் தருகிறேன் என்று சொன்னார். நீ வாளாகாமல் நீ தலையாவாய் என்று சொன்னார். நீ கோடான கோடியாய் பெருகுவாய் என்று சொன்னார். நீ தீர்க்காயுசோடு இருப்பாய் என்று சொன்னார். அப்ப அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கு நீண்ட நாளாய் நானும் நீங்களும் காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சே ஹல்லேலூயா. கைகளை தட்டுங்க. நம்ம நினைக்கிறோம், இல்ல நான் ரொம்ப காத்துட்டு இருக்கேன், நான் என் தேவைகளுக்காக காத்திருக்கிறேன். வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனக்கு எப்பொழுது இளைப்பாறுதல் வரும்? என் தேவைகளை நான் சந்திக்கப்பட்டு, என் பிள்ளைகள் நல்ல சுகமாய் இருப்பதும், என் மனவாஞ்சிகளை நான் நிரப்பப்பட்டவளாய் காணப்படவும் இருக்கும் பொழுது எனக்கு இளைப்பாறுதல் வரும். இல்லைன்னா இளைப்பாறுதல் வருமா? இல்லைன்னா ஒண்ணு விட்டு என் தேவை அடுத்தது 1 பெட்ரூம் வீடு வாங்கினா எனக்கு 2 பெட்ரூம் வேணும் தோணும். 2 பெட்ரூம் வாங்கினா எனக்கு என் பசங்க வரும்போது இருக்கணுமே சொல்லி 3 பெட்ரூம் வாங்கணும் தோணும். சோ அது இளைப்பாறுதல் கிடையாது. அப்போ நம்ம காத்திருக்கிறது, நெடுநாளாய் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் காத்திருப்பது கர்த்தருடைய வார்த்தை, the promising words of God. Hallelujah. Give glory to God. அப்போ நம்ம காத்திருக்கிறது அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாய். அந்த இரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த இரட்சிப்புக்காய் நான் காத்திருக்கேன். ஏன்னா அவருடைய ஆசீர்வாதத்திலே வேதனை இல்லை, அதுல உபத்திரம் இல்லை, அது சுகம் உள்ளது, அது நித்தியம் உள்ளது. ஹல்லேலூயா. அது நித்தியமாய் இருக்கிறது. அப்போ அதற்காய் நான் காத்திருக்கிறேன். அந்த நீண்ட நாளாய் நான் அது காத்திருக்கிறேன். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஜீவ விருட்சம்னா இங்கிலீஷ்ல படிச்சேன், the living tree, the life tree அப்படின்னா ஜீவ விருட்சம் போல் இருக்கும்னா, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையினாலே கட்டப்பட்டவர்களாய், அதனாலே மகிழ்ந்து களிகூறுகிறவர்களாய், அதனாலே சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு இருப்பவர்களாய், அதனாலே சுகத்தோடு இருப்பவர்களாய், அந்த ஜீவனுள்ள விருட்சம் போல அந்த ஜீவிதம் வாழ்பவர்களாய் நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா. ஆனா that is not very easy. ஏன்னா அடுத்த வசனம் வாசிங்க, 13வது வசனம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். அப்போ பாருங்க, அது ஒரு கொஞ்சம் கடினமா சொல்லியிருக்காரு. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். ஏன் அத சொல்றாரு? அப்படின்னா பாருங்க, நம்ம காத்திருக்கிறது அவருடைய வேத வசனத்துக்காய். எதுக்கா? அவருடைய ஜீவ விருட்சமான வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருக்கும் பொழுது அவர் திருவசனத்தை அனுப்புகிறார். எந்த வசனத்தை அனுப்புகிறார்? அந்த ஜீவ விருட்சமுள்ள அந்த ஜீவிதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வசனங்களை அவர் அனுப்புகிறார். ஆனால் அதை
கேட்பதற்கோ அதற்கு செவி கொடுப்பதற்கோ அதை கீழ்ப்படிவதற்கோ அதை செயல்படுத்துவதற்கோ நம்மளுடைய இருதயம் அதில் காணப்படுவதில்லை. எங்க சொல்லுங்க, எனக்கு எல்லாமே வேணும், ஆனா அவர் ஒரு ப்ராமிசிங் வேர்ட் கொடுத்திருக்காரு, ஆனா அதுக்கு இப்படி செய்யுங்கன்னு சொல்ற மாதிரி என்னன்னு சொல்லுங்க. ஒரு வசனத்தை நீங்க என்ன சொல்லுங்க. நிறைய இருக்கு. அவர் ஒன்ன கொடுத்துட்டு அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதுலே நான் சொல்றேன் பாருங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, அப்படி அவர் சொன்ன உடனே அது தானா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பட்டன் அழுத்தப்பட்டு அவர் ப்ராமிஸ் பண்ண வார்த்தையெல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கணும். நோ, நாட் அட் ஆல். அது நிறைவேறணும்னா திருவசனத்தை அவமதிக்காமல் அதற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் காணப்படுகிறது. அப்போ இங்க பாருங்க, மத்தேயு 28:11-28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இது அவர் என்னோடு சொல்லின வார்த்தை. இது பல பேரோடு அவர் பேசின வார்த்தை. ஆனால் அதற்கு கீழே பாருங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன். எதற்காக அவர் மனத்தாழ்மையும் சாந்தமாக இருக்க வேண்டும்? ஏன்னா நான் அவ்வளவு எரிச்சல் மூட்டுறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நான் அவரை சும்மா இருக்கவே விடுறது இல்லை. நான் இளைப்பாறுதல் தர்றேன்னு சொன்னவங்க கிட்ட போயிட்டு அவர் சாந்தமா ரொம்ப பொறுமையா எனக்காக வெயிட் பண்றாரு. எதுக்காக? நான் அவரை விசுவாசம் இல்லாம, நான் அவரை எரிச்சல் மூட்டிக்கிட்டே கீழ்ப்படியாம, அந்த வார்த்தையை காதுல போட்டுக்காம, நான் என்னன்னு கேட்டுக்கவே மாட்டேங்கிறேன்ற அந்த சுபாவம் எனக்குள்ள இருக்கிறதுனால அவர் is saying me, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உன்மேல் ஏற்றுக்கொண்டு. என்ன நுகம்? அவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிறது என்ன என்று நான் செவி கொடுக்கும்படியாய் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். அப்ப இளைப்பாறுதல் வரும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே, என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் வரும். வராது மக்களே, வரவே வராது. அவருடைய வார்த்தையை நான் நுகமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, அவர் சொல்றாரு, இட்ஸ் நாட் ஈஸி. அது ஏன் நுகம் என்று சொல்லுகிறார்னா, அந்த வார்த்தையானதை கீழ்ப்படிகிறதுக்கு அது மிகவும் கடினம். அந்த வார்த்தையோடு ஒத்து போகிறதுக்கு மிகவும் கடினம். ரொம்ப ஈஸி. It is not very easy to follow the word of God or to obey the word of God and keep up the word of God and taking the promises upon us. புரிஞ்சுதுங்களா? சோ நம்ம பொருளுக்காக அல்ல காத்திருக்கிறோம். நம் வீடு, பொருட்கள் அல்ல, நம்ம சுற்றி இருக்கிற காரியங்களுக்காக அல்ல நம்ம காத்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய விசுவாசமாய் அவர் சொன்ன வார்த்தை எனக்குள்ளே நிறைவேறும்படியாய் நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் நுகம், அடுத்தது பாருங்க, அவர் சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் சுகமா லகுவாயும் இருக்கும். பாருங்களேன் எவ்வளவு அழகா சொன்ன. என் நுகம் பாரமா இருக்கும் சொன்னார். ஆனா அடுத்தது சொல்றாரு, மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்கிறார். அப்போ அது மெதுவா தான் ஆக்டிவேட் ஆகும். எது? ப்ராமிசிங் வேர்ட் வாழ்க்கையில வரணும் என்றால், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்ன வேத வசனம் நிறைவேற வேண்டும் என்றால் அது மெதுவாகவும் லகுவாகவும் தான் நிறைவேறும். ஏனென்றால் அதற்கு நான் என்னென்ன செவி கொடுக்க வேண்டுமோ அந்த வார்த்தையை நான் செவி கொடுத்து, நான் அவரோடு கூட டிராவல் பண்ணும்போது, அவரோடு கூட நான் கடந்து போகும்போது, ஐக்கியமாகும் போது நான் அது எனக்குள்ளே அது ரொம்ப பாரமா இருக்கு. இப்ப இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க பேசுறத நான் கேட்டிருக்கேன். இடுக்கமான வழி, கிறிஸ்துவின் வழி இடுக்கமான வழி அல்ல மக்களே, இடுக்கமான வழி அல்ல. பாருங்க, பொய் சொல்லாது இருப்பாயாக என்ற வேத வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையாக சொல்லுகிறேன், அந்த நான் பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்று என் சிறு பிள்ளையை 3 வயதிலிருந்தே நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்றால் அந்த நுகம் அவனுக்கு லகுவாய் இருக்கும். அவன் பொய் சொல்லவே மாட்டான். அவன் பொய் சொல்ல பழகி இருக்கவே மாட்டான். பொய் சொல்லி பழகினவர்களுக்கு இந்த நுகம் பாரமாயிருக்கும், கடினமாயிருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு தடவையும் பொய் சொல்வதை விட வேண்டும் என்றால் ஞாபகம் வைத்து பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும்.
அது ஆவியானவருக்குள்ள கீழ்ப்படுதலா இருந்தால் மாத்திரம். இல்லைன்னா ஆவியானவர் தள்ளி நின்று உங்களையே வேடிக்கை பார்ப்பார். வசனம் சொல்லுங்க. சோ ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். அது எழும்பி பிரகாசிக்கணும்னா கீழ்ப்படுதல் உள்ளவர்களாய். புரியுதுங்களா? அப்போ ஒரு விஷயத்தை நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டோம்னா அது ரொம்ப லகுவா இருக்கும். அது நான் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன் என்று நான் காட்டிக்கொள்ளவே தேவையில்லை. அது என்னோடு கூட என் ரத்தத்தில் ஊறி அது என்னோடு கூட பழகி அது அப்படியே நான் காணப்படுவேன். அப்போ மத்தவங்க போய் சொல்லாத இருப்பாயாக சொல்லும்போது நமக்கு வேடிக்கைமையா இருக்கும். ஏன் தெரியுமா? நம்ம அப்படி போய் ஏன் சொல்றது இல்லை. அது ரொம்ப கடினமா தெரியவே தெரியாது. இதுதான் கர்த்தர் நமக்குள்ளே எதிர்பார்க்கிற காரியங்கள். நான் காத்திருக்கிறேன், நான் நீண்ட நாளாய் காத்திருக்கிறேன், என் இருதயம் இளைந்து போய்விட்டது என்று சொல்லுகிற என் தேவ ஜனமே, இன்றைய நாளில் புரிந்து கொள்ளுங்கள். அவர் காத்திருக்கிறார், பொறுமையோடு காத்திருக்கிறார், அவருடைய வாக்குத்தத்தங்களை நமக்காய் நிறைவேற்றும்படியாய். அடுத்த வசனத்தை பாருங்கள். 13 நீதிமொழிகள். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான் என்றால் அதை செயல்படுத்தாமல் இருக்கும் பொழுது நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் அங்கே முழுமை அடையாமல் விரோதமாக காணப்படும். நாசம் என்ற வார்த்தை நான் சொல்ல விருப்பப்படவில்லை. ஏனென்றால் அவர் அப்படி செய்கிற தேவனே அல்ல. பட் ஆனாலும் அவர் சொல்லுகிறார் நாசம் அடைவார். திருவசனத்தை அவர் அனுப்புகிற வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நாம் நாசம் அடைவோம். கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். அப்போ 10 கற்பனைகளையும் நாம் கற்றுக்கொண்டவர்களாய், பழகித்தவர்களாய், அதில் பழக்கமுற்றவர்களாய். இச்சை அடக்கம் என்பது சொல்வது இச்சை இல்லாமல் இருப்பதுதான் இச்சை அடக்கம் இல்லையா? ஐயோ, பிற பொருளே இச்சையாத இருப்பாயாக அப்படின்ற வசனம் எனக்கு ரொம்ப அருமையா ஆண்டவர் ஒன்று பேசினார். பிற பொருளை பார்த்து நாம் இச்சை அடையும் பொழுதுதான் நாம் அவர்களை குறித்து எரிச்சலாக பேசுகிறோம் என்று ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். பாருங்க, we talk about others, you know why? நமக்குள்ளே நம் அறியாமல் நமக்குள்ளே அதாவது நமக்கே தெரியாது நமக்குள்ள ஒரு எரிச்சல் இருக்கு. அந்த எரிச்சல் தான் பொறாமை. புரியுதுங்களா? அப்போ அந்த காரியத்தை அவர்களை குறித்து நாம் ரொம்ப பேசுகிறோம் என்றால் அவர்களை குறித்து நாம் எரிச்சலாய் இருக்கிறோம். அப்ப அந்த எரிச்சல் எங்கிருந்து கிளம்புகிறது? அவர்களுடைய தோற்றம் அல்லது அவர்களுடைய வாழ்வாதாரம் அல்லது அவர்களுடைய வாழ்க்கை முறை அல்லது அவர்கள் நம்மளை விட மேன்மையா இருக்கிறார்களோ என்ற எண்ணம் அல்லது நான் அந்த இடத்தை கிட்டி சேரவில்லையே என்ற எண்ணமாக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் சொல்றார், அப்ப இச்சை அடக்கம் எப்பொழுது வரும் என்றால் நான் பிறரை குறித்ததான அந்த நோக்கம், அதாவது நோட்டம், நான் பார்க்கிற விதம் என்னை விட்டு அகல வேண்டும். அதனாலதான் அவர் சொல்றார் நாசமடை. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். எங்க? அப்ப அதுக்குன்னு ஒரு வசனத்தை கொடுப்பார். சரி, எசேக்கியேல் 11:19. அவர் நாசம் அடைவார் என்று சொன்ன அந்த வேத வசனத்துக்கு அவர் கொடுக்கிற ஒரு சான்ஸ் என்னன்னா, அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து. ஏன் ஏக இருதயம்? அவரும் நானும் அவர் சொல்லுகிற காரியத்தை அதே ஸ்பிரிட்டோட நான் எடுத்துக்கிட்டு, ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை நான் அப்படியா எடுத்துக்கொண்டு அதன்படி அவரோடு இணைந்து நான் நடக்க. புரியுதுங்களா? ஏக சிந்தையோடு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அப்போ அந்த அருளை செய்த அந்த ஆவி, அந்த கட்டளை, அந்த வசனங்களை நாம் கை கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் நம்மளுக்குள்ள நம்ம என்ன நீண்ட நாள் காத்திருத்தல் இருதயத்தை இணைக்கப்படும் என்று சொன்ன வேத வசனம் அங்கே இராது மக்களே. அதற்காக ஒரு மனுஷன் அப்படி ஒரு விசுவாசத்துல கர்த்தர் சொன்ன எல்லா காரியத்தையும் கேட்டு வழி நடத்தப்பட்டார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-2. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு
நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பாருங்க, இதுதான் நம்ம காத்திருக்கிறோம். எதுக்காக காத்திருக்கிறோம்? நான் நீண்ட நாளாய் காத்திருக்கிறேன். பாருங்க, நம்ம எல்லாருக்குமே being a Christian நம்ம எதுக்காக காத்திருக்கோம்னே தெரியல. நல்லா கேட்டுக்கோ. நம்ம காத்திருக்கிறது, பாரு அவர் சொன்னார் பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதுக்காக தான் நான் காத்திருக்கிறேன். இது எனக்குள்ளே வரும்போது அங்கே எல்லாம் நிறைவாய் பூரணமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தர் அந்த வார்த்தையை சொன்ன பொழுது 15, 2, 5, 6 படிங்க. இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். 5 அவர் அவனை வெளியே அடித்து, நீ வானத்தில் அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ கர்த்தர் ஒரு ஆபிரகாம்கிட்ட சொல்றார், நீ புறப்பட்டு வா, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். அவன் அங்கிருந்து புறப்பட்டு தெற்கு பக்கம் போகிறான், பல ஊர்களில் கடந்து போறான், கானான் தேசத்துக்கு போகிறான். கூட வர ஆண்டவர் சொல்லாத ஒரு மனுஷனையும் கூட கூட்டிக்கிட்டே போறான், தன் சகோதரனுடைய மகனையும் கூட்டிக் கொண்டு போகிறான். புரியுதுங்களா? அப்போ அவரையும் கூட்டிக்கிட்டு போகும்போது அவர் நீண்ட காலம் பயணம் செய்தாச்சு. இந்த 15வது அதிகாரம் வரும்போதே அவர் கொஞ்ச காலம் அவர் பயணம் செய்து விட்டார், முடித்து விட்டது. அப்ப அவர் சொல்லுகிறார் பாருங்க, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் இவ்வளோ வந்துட்டேனே, எனக்கு என்ன தருவீங்க? பாருங்க, அவருக்குள்ள என்ன வந்துச்சு? சோர்வு வந்திருக்கு. புரியுதுங்களா? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்கார் கர்த்தனாய் இருக்கிறானே, அவனை அப்படி புலம்பும் போது அவர் சொல்லுகிறார், அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் என்ன உன்னால கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். திருப்பி பாருங்க, அவர் என்ன சொல்றார்? நான் சொன்னபடிதான் உனக்கு செய்வேன், நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, நீ நட்சத்திரம் பாரு, அப்படி இருப்பேங்கிற. அப்போ இன்னொரு வசனம் சொல்கிறது, எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். Give hand to him. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது, கர்த்தர் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லும் பொழுது அவன் எங்கே கொண்டு செல்லப்பட போகிறான் என்பது அவனுக்கு அறியாமல் இருக்கிறது. பாருங்கள், we do not, இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்களின் நிலை இதுதான். நான் என்னவாக போகிறேன், என் நிலை என்ன என்று கேட்கவே தெரியாத அளவுக்கு பிளாங்கா இருக்கும். பாருங்க, அவர் சொல்றார், சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அங்க இன்னைக்கு பாருங்க, உங்க பிள்ளைய கூப்பிட்டு ஒன்னு செய்யன்னு சொன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமா? கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? ஆரம்பத்திலிருந்தே கொடுத்து பழகினால. because we were trying to pacify our children, please our children. சொன்னதை அப்படியே செய்யதான் வேணுமே தவிர, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஏன் விளக்கம் கொடுக்கிறோம்னா, we are trying to please them and do things. Never do that. ஆனா இங்க அவர் சொல்றார், அவர் அறியாமலே அவர் கீழ்ப்படிந்து அவர் புறப்பட்டு போனார். Just obey. அப்போ அந்த இடத்துல திருப்பி அந்த 13வது வசனம் என்ன ஆகுது? வசனம் வரும்போது என்ன ஆகுது? அதை கேட்காதவன் நாசம் அடைவான். அப்போ அந்த வசனம் கேட்காதவன் நாசம் அடைவான் என்றது இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆபிரகாம் எந்த இடத்துக்கு போறோம் என்று அறியாமலே அவன் கீழ்ப்படிந்து அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டு கூடவே கடந்து போனான். அல்லேலூயா. என் தேவ ஜனமே, நமக்கு இளைப்பாறுதல் தரப்போகிறார். நாம் ஜீவ விருட்சமாய் வாழப் போகிறோம்.
நமக்குள்ளே இந்த வேதனை இராது. ஏனென்றால் இன்றைய நாளில் கண்களை திறந்திருக்கிறார் கர்த்தர். நம்ம எதற்காக காத்திருக்கிறோம் என்று நாம் இன்றைய நாளில் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த ஆதியாகமம் 16:1-2. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாத இருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றான். சாராயின் வார்த்தையை ஆபிரகாம் செவி கொடுத்தார். பாருங்க, இந்த வழிநடத்தல பாருங்க, அங்க வசனம், அதுக்கு முன்ன வசனம் என்ன படிச்சோம்? எங்க போறோம்னு தெரியாமலே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் இருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல ஒரு காரியம் நடக்கிறது. ஆபிரகாமின் மனைவி சாராய்க்கு விசுவாசம் அந்த இடத்திலே இல்லாததுனாலே அவள் ஆகாரிடம், நீ போய் எனக்கு ஒரு பிள்ளை கொண்டு வாங்க என பொறுமையாய் காத்திருந்தாள் என்பது அங்கே இருக்கவில்லை. வாக்குத்தத்தத்துக்காய் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். விசுவாசித்து அவன் கர்த்தரோடு கூட வரும்பொழுது, அவனுக்கு வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும் போது 75 வயது, அவன் புறப்பட்டு வரும்போது 75 வயது, 86 வயதிலே ஆகார் கூடாக இஸ்மவேலை பெற்றுக் கொள்கிறார். இது கர்த்தருடைய டார்கெட்டே கிடையாது, ஆண்டவர் சொன்ன ப்ராமிஸே கிடையாது. ஆனா அங்கே இந்த குழந்தை பிறக்கிறது. இது மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அதனால அந்த குழந்தைய டபான் ஆண்டவர் வெளியே விடவும் இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க. We do mistakes in the middle of the promising words and in our life, but never God forsake us. நம்ம கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நினையாமல் அநேக காரியத்தை நம் வாழ்க்கையிலே குறுக்கால போயிட்டு தப்பா வாழ்க்கை நடத்துறோம், தப்பா முடிவை எடுக்கிறோம். இதாங்க இஸ்மவேல் பிறந்த மாதிரி அந்த தவறை அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஆனா வாக்குத்தத்தம் தந்த தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? அடுத்தது 17:1-2. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. அடுத்த வசனம், நான் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். 3வது வசனம், அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புறம் விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். பாருங்க, 99 வயதாகிவிட்டது. 86 வயதிலே இஸ்மவேலையும் பெற்றெடுத்தாச்சு. ஆனா ஆண்டவர் திருப்பியும் சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னுடைய வம்சவாளி வரும், நீ ஆனா நான் சொல்ல போற புதிய உடன்படிக்கையோட நீ கீழ்ப்படி அப்படின்னு ஒரு புதிய விஷயத்தை சொல்றார். அந்த இடத்திலே ஆபிரகாம் 17:11, உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். என் தேவ ஜனமே, அங்கே நுனித்தோலை மாம்சத்தின் கிரியைகள், மாம்ச எண்ணங்கள், மாம்ச யோசனைகள், மாம்சத்தின் வழி நடக்கிற உலக தோற்றத்தின்படி நடக்கிற காரியங்கள் யாவற்றையும் விட்டு அந்த நுனித்தோலை அறுத்து என்னிடத்தில் நீ வா என்ற புதிய உடன்படிக்கையை அன்றைய நாளில் 99 வயதிலே அவர் கொடுக்கிறார். பாருங்க, அதுக்கு முன்னாடி அவர் அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ புறப்பட்டு வான்னார். ஆபிரகாமும் கீழ்ப்படிந்து அவரோடு கூட புறப்பட்டான், கீழ்ப்படிதல் உள்ளவனாய் புறப்பட்டான். ஆனால் மனைவி சொன்னாள் என்று ஆகார் கூட ஒரு இஸ்மவேலை பெற்றுக்கொண்டான். இஸ்மவேலை பெற்றுக்கொண்டும் அவன் கடந்து வரும்போது மனவேதனையா இருக்கிறது. கர்த்தரிடத்தில் அநேக காரியத்தை பேசுகிறான். மீண்டும் ஆண்டவர் சொல்றான், நான் ஆகாய்த்து காணப்படுகிற அந்த நட்சத்திரின் கால போல உன்னை அவ்வளவு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று அந்த வாக்குத்தத்தத்தை நினைப்பூட்டுகிறார். 99 வயதிலே அவர் சொல்லுகிறார், எனக்கும் உனக்கு ஒரு உடன்படிக்கை வைத்துக் கொள்வோமே அப்படியே என்று சொல்லி, நான் சொல்வதை மாட்டும் நீ செய் என்று சொல்லி மாம்சத்தை விட்டு விலகும்படியான ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால் 17வது வசனம், அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புறம் விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு 19 வசனம், அப்பொழுது தேவன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய்
உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். பாருங்க, அவர் கேட்கிறார், 99 வயதான எனக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராய்க்கு பிள்ளை பிறக்குமோ என்று கேட்கிறார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், இந்த நுனித்தோலை அறுத்து என்னோடு கூட நீ ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ள வா. அப்போ இந்த டிராவல்ல 75 வயசுல இருந்து 99 வரைக்கும் அவர் செய்த அநேக காரியங்கள் அந்த டிராவல்ல மாம்சத்தின்படி. பாருங்க, இன்னொரு இடத்துல கூட பார்க்கலாம், அவர் தன்னோடு கூட வந்த லோத்தோடு அவர் வாக்குவாதம் செய்யவே இல்லை. ஏனென்றால் அவனுக்கு நிறைய, இவரை போலவே அவனுக்கு அநேக ஆடு மாடுகள் இருந்தது, இவனுக்கும் இருந்தது, பூமி கொள்ளாமல் இருந்தது என்று சொல்லுகிறார். அப்ப அவன் சொல்லுகிறார், அவனுடைய வேலையாட்களும் இவனுடைய வேலையாட்களும் சண்டை போட்டுக் கொண்ட பொழுது அவன் வாக்குவாதம் செய்யாமல் அவர்களுக்கு விட்டு கொடுத்து, நீ போக வேண்டிய அந்த இடத்த போ, நான் இப்படி போறேன். பாருங்க, அந்த இடத்துல என்ன காண்பிக்கிறது? ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் விசுவாசம் உள்ளவராய் தான் இருந்தார். அவன் லோத்துக்கு இருந்த அந்த ஐஸ்வர்யத்தை கண்டு அவர் பொறாமைப்படவில்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே என்னவா இருந்தார்? சீமானாய் இருந்தார். அப்ப கேளுங்க, அவர் புறப்படும் போது சீமானாய் இருக்கவில்லை, புறப்பட்டு கிளம்பி வரும்பொழுதுதான் அவர் சீமானாய். So the riches are coming into you. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். வாக்குத்தத்தம் என்ன என்றால், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதை முதலாவதாகவே செய்து முடிக்கிறார். ஆபிரகாம் ஒரு நல்ல சீமானாய் இருக்கிறான், என் எஜமான் சீமானாய் இருக்கிறான் என்று சொல்லும் அளவுக்கு தான் அவர் சீமானாய் இருக்கிறார். ஆனால் ஆகாரோடு சேர்ந்து அவர் பிள்ளையும் பெறுகிறார். அது ஒரு தவறாக இருந்தாலும் 99 வயதிலே அவர் சொல்லுகிறார், நீ நுனித்தோலை அறுத்து போடு என்று சொல்லி. அப்ப 19வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்றும் பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். பாருங்க, அந்த இடத்துல அவர் நாம் விசுவாசிக்கும்படி, ஆபிரகாம் விசுவாசிக்கும்படி அந்த குமாரனுடைய பேரையும் கொடுக்கிறார், ஈசாக்கு. உனக்கு நிச்சயமாக பிறக்கும், நீ இந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படி, மாம்ச சிந்தனைக்குள்ளே கடந்து போகாதே, உலகத்தின் தோற்றத்தின்படி நீ சிந்தனை செய்யாதே, உன் தனி திட்டம் போட்டு செயல்படுத்தாதே, நீ பாட்டுக்கு அமைதியா இரு, உனக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை, அந்த ரகசியத்தை கொடுக்கிற, உன் குழந்தையோட பேரு ஈசாக். ஏன்னா விசுவாசம் பலப்படும். அந்த இடத்துல ஆண்டவர் ரகசியத்தை என்ன சொல்றாரு? உன் குழந்தையோட பேரு ஈசாக்குன்னு சொல்லிடுறாரு. அப்பனா எனக்கு ஒரு ஆண் குழந்தை தான் பிறக்கும்போது அவன் பேரு ஈசாக்கு அப்படின்னு ஒரு பலம் உண்டு இல்லையா? அப்போ அடுத்தது 23வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்த சேதனம் பண்ணினான். பாருங்கள், பிள்ளை பிறக்கவில்லை, ஈசாக் பிறப்பான் என்று சொல்லி, என்னோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை என்னோடு சேர்ந்து கொள், நுனித்தோலை அறுத்து போடு என்று சொல்கிறார். அதாவது ஆவி ஆத்ம சரீரத்தை முற்றுமுழுமாய் ஒப்பு கொடுக்கும்படியான ஆவியானவர் உணத்தில் உள்ள அந்த மாம்சத்தின் கிரியையிலிருந்து வெளியரங்கமாய் வெளிவதற்கு அந்த நுனித்தோலை அறுத்து போடு என்ற நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை செய்யும்படி கர்த்தர் உணர்த்துகிறார். பாருங்க, அவர் தான் மட்டும் செய்யல, இஸ்மவேலுக்கும் தன்னோடு கூட எல்லா ஜனங்களுக்கும் பணம் கொடுத்து வாங்கின ஸ்லேவ்ஸ் வரைக்கும், அடிமைகள் வரைக்கும் அந்த நுனித்தோலை அறுக்கும்படிக்கு. அப்போ அந்த கிரியை என்ன காண்பிக்கிறது என்றால், அவர் விசுவாசிக்கிறார் என்று. திருப்பியும் நான் ஆண்டவரே உண்மைதான் விசுவாசிக்கிறேன், நான் ஈசாக்க பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு அவர் விசுவாசிக்கிறார். அந்த உடன்படிக்கை உடனே கீழ்ப்படிகிறார். ஆனா நீதிமொழிகள் 13:13 என்ன சொல்லுகிறது? வசனம், அவமதிக்கிறவன். அப்போ இந்த இடத்துல அவர் என்ன பண்றார்? வருகிற வசனமானதை அவர் அந்த உடன்படிக்கையை கீழ்ப்படிந்து அதை அந்த கற்பனையை கை கொள்ளுகிறார். அப்ப என்ன ஆகுது? அவர் நாசம் அடைய மாட்டார், அவர் ஈசாக்கை பெற்று எடுப்பார். ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. அந்த உடன்படிக்கை இந்த நேரத்துல எப்படி இருக்கும்? இருதயம் 99 வயசாச்சு,
சாராளுக்கு கர்ப்பமே செத்து போச்சுன்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல நீ இதை கீழ்ப்படிடுற. Will we do that? Can we do that? Yes, we will do it. From today we are going to do it. Hallelujah. அப்போ அடுத்த வசனம் 23வது வசனம் சொல்லுகிறது, அவன் அதை கீழ்ப்படிதான் என்று. 18, 19. அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனது பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடந்துங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, இது கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிற சாட்சி. எப்படி சொல்லுகிறார்? அங்கே ஈசாக் பிறக்கவில்லை, வாக்குத்தத்தம் கொடுத்த காரியம் அங்கே நிறைவேறவில்லை. ஆனால் கர்த்தருக்கு ஆபிரகாம் மேலே ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நானே தேவன் என்று சொல்லுகிற தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கிவன் என் தேவ ஜனமே, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நமக்கு நிறைவேற வேண்டும் என்றால் அவர் கொடுக்கிற வசனத்தை அல்லது அவர் சுட்டிக்காட்டுகிற காரியத்தை நம்மளை விட்டு எடுத்து போட தயாராய் இருக்க வேண்டும். அதை கீழ்ப்படுகிறவளாய் காணப்படும். அதுக்கு அந்த கீழ்ப்படிதல் தான் கர்த்தருக்கு என் மேலே விசுவாசம் வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆபிரகாம் மேல ஏன் ஆபிரகாமின் சந்ததின்னு நம்மளை பேச சொல்லி அழைத்தார்? அந்த நீதி, ஆபிரகாமுடைய விசுவாசம் நீதியாய் இருந்தது என்று வேதம் சொல்கிறார். அப்போ அவன் நீதியை எண்ணி அந்த விசுவாசத்திலே நிலைத்து நின்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். அவன் தன் பின்வரும் சந்ததிக்கு எல்லாவற்றையும் கட்டளையிடுவான். he will not simply say, டேய் இதை செய்யுடா, அப்படி சொல்ல மாட்டான். இதை செய்ததாக வேண்டும் அப்படின்னு சொல்லுவான். என்ன தெரியுமா? எப்படி சொல்லுவீங்க உங்க பிள்ளை கிட்ட? செய்துதான். You have to obey. இப்படிதான் நீங்க உங்க பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கணும். It is not dodging with children. Don't please your children. Please don't please your children. You will not gain anything. You will not go into the promised land. Never please your children. கஷ்டமா தான் இருக்கும். அவங்க நம்மளை வெறுக்கிற மாதிரி எல்லாம் தெரியும். ஆனா அவங்க வந்து அந்த இடத்துல ரீச் ஆகும்போது you can see the glorified God. Hallelujah. Hallelujah. நாம் 21, 1, 2, 3, 4. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதல் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். தேவன் குறித்திருந்த நாட்களிலே அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அப்பனா ஏன் 75 வயசுல கூப்பிட்டாரு? இன்னைக்கு எல்லாம் நம்மளுடைய மனசு அப்படிதான் வெயிட் பண்ணுது. கூப்பிட்டாரு ஒண்ணுமே செய்யல, கூப்பிட்டாரு ஒண்ணுமே செய்யல, கூப்பிட்டாரு சொன்னாரு செய்யல. ஆயத்தப்படுத்தி விட்டார் என்று சொல்லுங்க. இன்றைய நாளில் அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். புரியுதுங்களா? நம்ம காத்திருக்கிறது அவருடைய வாக்குத்தத்தத்துக்காக மாத்திரம்தான், நம்மளுடைய உலகத்தின் வாழ்க்கைக்கு அல்ல. அவர் சீமான ஆக்கிட்டு தான் அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். நல்லா கேட்டுக்கோங்க. அவர் முதல்லயே சீமான் ஆக்கிட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வான்னு சொன்னாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வெளியே வந்தார். அப்ப போற வழியில பாருங்க, ஒரு ராஜா சொல்றாரு, உன் பொருளெல்லாம் எனக்கு தான், நான் உனக்கு இப்படி எல்லாம் தரேன் அப்படின்ற. எனக்கு தேவையே இல்லை, நீ என்ன ஆசீர்வதித்தேன் என்று நீ வந்து மத்தவங்க போயிட்டு என்ன சொல்லுவ? நான் வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தேன்னு சொல்லுவேன் இல்ல, என் தேவன் தான் என்னை ஆசீர்வதித்தார் என்று நீ சொல்லுவ. சோ நம்ம தேவன் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். தேவன் தான் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். It is not the people who is round us. Even if they are helping, it is their duty to do it because God is asking them to do it. Understand?
It is not we asking them. It is their duty to do as per God's instruction. Hallelujah. புரியுதுங்களா? ஒரு சில பேர் நமக்கு வந்து உதவி செய்வாங்க. ஐயோ நான் உதவி செய்கிறேன். பாருங்க ஆபிரகாமுக்கு ரொம்ப தெளிவா இருந்தார். நீ எனக்கு செய்து நீ வந்து என்னை ஆண்டவர் தான் ஆசீர்வதித்தார்னு சொல்லணுமே ஒழிய நீ என்னை ஆபிரகாமை ஆசீர்வதித்தேன் என்று சொல்லாத இருக்கும்படிக்கு நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். Sometimes we compromise. So ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? So ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். பாருங்க அந்த வசனத்தை திருப்பி பாருங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சித்தார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். குறித்த இருந்த காலத்தில் என் தேவ ஜனமே, ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நம்மளுடைய வாழ்க்கையிலே குறித்த நேரத்திலே நிறைவேறும். திருவசனத்தை நாம் அவமானப்படுத்தாமல் அதற்கு கீழ்ப்படிந்து சேர்ந்து அவரோடு கூட கடந்து போகலாம். Make it sure you should become very individual in the family. It's not a joint venture. It is a separate venture. அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அவருக்கு பாருங்க இந்த இடத்துல அது தெளிவா எழுதியிருக்காரு பாருங்க. ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதி. ஏன் ஆண்டவர் சொல்லல சாராளும் 90 வயசுன்னு சொல்லல? ஏன்னா அது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். புரியுதுங்களா? ஈசாக்கை கொடுப்பேன் சொன்னது ஆபிரகாமுக்கு. உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் சொன்னது ஆபிரகாமுக்கு. நட்சத்திரத்தை போல ஜனங்கள் தருவேன் சொன்னது ஆபிரகாமுக்கு. சோ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், சாராயை அவர் கடாட்சித்தார். கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றார். யாருக்காக? ஆபிரகாமுக்காக அவள் ஒரு குமாரனை பெற்றார். ஒவ்வொருத்தரும் இப்ப குடும்பம் வரும்போது எல்லாம் ஐயோ நாங்க 4 பேருக்கு ஒரே வாக்குத்தத்தம், எங்க 3 பேருக்கு ஒரே வாக்குத்தத்தம், தனித்தனியாக வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. அது தானே கர்த்தர் செய்து முடிப்பார். வேணா சின்ன இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதுன்னு பெற்றோரோடு கேட்டு கலந்துரைந்து ஒரு காரியத்தை செய்யும் போது அது வந்து எதுக்குன்னா அட்வைஸ். அது கேட்டுதான் செய்யணும். நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் பிள்ளைங்க நம்ம கிட்ட கேட்டு செய்யணும். ஏன்னா அது வந்து கீழ்ப்படுது. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற கனம் கொடுக்கிற ஆவி. புரியுதுங்களா? அப்போ நான் காத்திருக்கிறது எதற்காய் நான் காத்திருக்கிறேன்? வாக்குத்தத்தத்துக்காய் நான் காத்திருக்கிறேன். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அப்ப நான் எதுக்காக காத்திருக்கேன்? என் இருதயம் எதற்காக இழைத்திருக்கிறது? பொருளுக்காக அல்ல என் மக்களே, வீட்டுக்காக அல்ல என் மக்களே, இந்த உலக பொருளுக்காக அல்ல என் மக்களே, எல்லா ஒரு பிள்ளைக்காக அல்ல, எதற்காகவும் இந்த உலகத்தின் காரியத்துக்காக அல்ல, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் நான் காத்திருக்கிறேன். என் இருதயம் நிச்சயமாக குறிப்படையும், அது நிறைவேறியே ஆகும். அப்போ அடுத்த வசனம் 25:5-7. ஏன் கர்த்தர் அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார்? ஆபிரகாமுக்கு ஏன் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி? ஏன் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார்? ஏன் நிறைவேற்றினார் என்றால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் 12வது அதிகாரத்திலே சொல்கிறார், புறப்பட்டு வா என்று சொன்னார். அவர் கர்த்தரை மாத்திரம் விசுவாசித்து புறப்பட்டு வந்தார். அங்கே கீழ்ப்படுதல். லோத்தும் அவனும் பயங்கர எல்லா காரியத்திலும் அவர்கள் பெருகின பொழுது அங்கே அவனுக்கு எரிச்சல் வரவில்லை. அவன் வாக்குவாதம் செய்யவில்லை. அவனுடைய போக்குக்கு அவனை விட்டு தன்னுடைய வாக்குத்தத்தத்துக்காக அவன் நடந்தான். அவன் அநேகரை சந்தித்தான், அநேக ராஜாக்களை சந்தித்தான், எல்லாம் பண்ணினான். லோத்துக்கு சோதோமுக்கு முன்பாக லோத்தர் வீட்டிலே இருக்கிறார். அப்போ சோதோம் அந்த அழிக்கப்படுகிற போது லோத்து தனியா போயிட்டான்னு விடல. திருப்பி ஆபிரகாம் தன் ஜனங்களோட போய் லோத்தை காப்பாற்றுறார். நல்லா கேட்டுக்கோங்க. நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறம் ஹெல்ப்பே பண்ண மாட்டோம். We are very hard. He went off. அப்படின்னு இல்லை. He went again. லோத்துடைய குடும்பத்தையும் அவன் காப்பாற்றினான். அடுத்தது ஆகார் வந்து ஆகாரோட பிள்ளை பெற்றுக்கொள்ள சாராய் சொல்லுகிறாளே, நான் என்ன செய்வேன்னு ஆண்டவர் சொல்றேன், நீ பண்ணிக்கோ அப்படின்றார்.
அப்புறம் இஸ்மவேலை பெத்துக்கிறார். ஆபிரகாம் அந்த ஜனத்தை கீழ்ப்படி அப்படியே கீழ்ப்படுகிறார். எதற்கு கீழ்ப்படுகிறார்? சாராயில ப்ளீஸ் பண்ணி கீழ்ப்படுகிறார். சோ இஸ்மவேல் பிறந்துடுறான். அதுக்காக ஆண்டவர் இஸ்மவேலை பெத்துட்டேன்னா நான் ஈசாக்க தரமாட்டேன்னு சொல்லல. புரியுதுங்களா? சில தவறுகள் நாம் செய்யலாம், ஆனா அந்த தவறின் மீதும் நமக்கு வராதுன்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்குல்ல லைஃப்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சில காரியங்களை கர்த்தரை மீறி செய்கிற காரியம் ஒரு கொஞ்சம் ஒரு காரிய கிரியைகள் உண்டு. ஓஹோ அதனால கர்த்தர் செய்யல அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற, ஏன்னா வாக்குத்தத்தம் தந்தவர் உண்மையுள்ளவர் என்று வசனம் சொல்றார். புரியுதுங்களா? அவர்தான் வாக்குத்தத்தம் தந்தார், அவர்தான் நிறைவேற்றினார். சோ அதனால அவர் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அதனால அவர் தரமாட்டாரோ இல்ல. அதற்குரிய வசனத்தை தரும் பொழுது அதன்படி கீழ்ப்படிந்து அதை மாற்றி அமைக்க வேண்டும். எப்படி? உடன்படிக்கை செய் என்று சொன்ன பொழுது நுனித்தோலை அறுத்து அவர் தயாராக இருந்தார், அதை செய்தார். புரியுதுங்களா? அப்போ அந்த எல்லா காரியத்திலும் கர்த்தர் மேல் விசுவாசம் கொண்டு அவன் எல்லாவற்றையும் கீழ்ப்படுகிறான். அந்த கீழ்ப்படிதல் தான் அவனுக்கு ஈசாக்கு கொடுக்கப்படுகிறது. வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. சாராய் பிள்ளை பெறுகிறான். அவ 90 வயசு, கர்ப்பமே செத்து போச்சுன்னு நினைக்கிறான். அவன் நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறான். ஆனா அவள் கூடாக ஈசாக்கு. புரியுதுங்களா? அவ்வளவு கீழ்ப்படிதல் விசுவாசம், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல் விசுவாசம். புரியுதுங்களா? இன்னைக்கு I am sorry to say we Christians we forget the promising word. We forget the promising word and we start walking in the word of God, thinking that we are walking in the word of God. We are not walking in the word of God. ஏன்னா நம்ம நம்மளாவே இருக்கோமே, நம்ம எதை மாறி இருந்தோம்னா we are walking in the word of God. நமக்கு மாற்றமே இல்லைன்னா we are not walking in the word of God. நான் அப்படியே இருக்கேன், சுலத்தாவே இருக்கா, நான் ரூத்தா மாறவில்லை அப்படின்னா ரூத் என்ற அந்த என்னுடைய அழைப்பின்படி நான் காணப்பட வேண்டும் என்றால் நான் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், நான் அவர் சொல்கிற வேத வசனத்தை கீழ்ப்படிய வேண்டும், நான் அவருக்காய் காத்திருக்க வேண்டும். என் இருதயம் நோகுண்டாலும் இல்லை அவர் ஜீவ விச்சம் போல எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறேன் என்று நான் காத்திருக்கேன். ஏனென்றால் அவருடைய முகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கும். கடைசியாக ஆபிரகாம் பாருங்க எவ்வளவு அழகாக தான் அந்த மரிக்கும் காலத்திலே அவர் எவ்வளவு அழகாக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். இது இன்னைக்கு அநேக பேரண்ட்ஸ் செய்யறதில்ல. So there are lot of cases in the court. இல்லையா? We see lot of home courtsலயும் சிவில் கோர்ட்ஸ்லயும் நிறைய கேசஸ் இருக்கு. ஏன் இருக்குன்னா பாருங்க ஆபிரகாமுடைய அவர் என்ன செய்தார்னு பாருங்க. 25:5 ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகி ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டார். 25:7 படிங்க. ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுள் நாட்கள் 175 வருடம். அப்போ பாருங்க பரிபூர்ணமாக மரித்தார். அவர் அந்த இடத்துல கூட பாருங்க ஈசாக்குக்கு என்னெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ செய்து அங்கேயே உட்கார வைக்கல, தூரம் அங்க போங்கடான்னு. ஏன்னா ஈசாக் தான் என்ன பெரிய ஜாதியாக போகிறான். இன்னைக்கு நம்ம எல்லாம் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. நம்ம பணிக்கு பெருக்கி தானே இருக்கோம். நம்மளுடைய சந்ததியும் ஆபிரகாமின் சந்ததி தானே. நம்ம பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆபிரகாமின் சந்ததி தானே. உலக தோற்றம் முதல்ல இந்த நாள் வரை ஆபிரகாம், நம்ம இந்த உலகம் முடிகிற வரைக்கும் ஆபிரகாமின் சந்ததி இருக்கும் இல்லையா? முடிவு பரியந்தம் இருக்கும். அதனால தான் நாங்க அவனுக்கு தீர்காயசை கொடுத்து அவன் மறிக்கும் காலம் மட்டும் அவன் சமாதானத்தோடு இருக்க. அப்போ என் தேவ ஜனமே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் காத்திருப்பது படிங்க 12 காத்திருத்தல், காத்து இருத்தல் இன்னைக்கும் இருக்கும்னு அர்த்தம். இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போதும் ஜீவ விருட்சம் போல இருக்கும். என் தேவ ஜனமே நாம் நெடுநாளாய் காத்திருக்கிறது ஞானத்திலும் அறிவிலும் இன்றைய நாளில் நாம் திறந்து
அறிந்து கொண்டது என்ன என்றால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று நாம் காத்திருக்கிறோம். மற்ற எல்லாம் நீங்கள் சீமானாய் மாறின பிறகு அல்லது உங்களுடைய எல்லா தேவைகளும் அவர் சந்திப்பார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் சீமானாய் தான் இருப்பீர்கள். அவர் வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். அப்ப ஜீவ விருட்சம்னா the life, the whole life will be full of light. வெளிச்சமான, நிதானமான, சமாதானமான ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை நம் வாழ்விலே இருக்கும். சோ நாம் காத்திருப்பது பொருளுக்காக அல்ல, உலகத்தின் காரியங்களுக்காக அல்ல. கையின் பிரயாசம் எல்லாமே he has already blessed it. It has to come and pass. எதுக்குன்னா எந்த வசனத்தை நான் கீழ்ப்படியவில்லை என்று ஆராய்ந்து பாருங்கள். அந்த வேத வசனத்தை பற்றி கொள்ளுங்கள். ஜீவ விருட்சம் போல நாம் மாறுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும், என்னையும் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.